மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம டிசம்பர் 21 நடப்பு செய்திகளை, டிஎன்பிஎஸ்ஸோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகளை, நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி கலந்து கொஸ்டின்ஸாக கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பரான செய்திகளை தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் மாணவ நண்பர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நம்ம பண்ணின ஒர்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக மெதுவாக உட்காந்துருக்கும்போது கூட பொறுமையாக நம்ம நடப்பு செய்திகளை பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு தேர்வில் வெற்றி பெறலாம். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த எஸ்ஐ தேர்வு, ஓகேவா, அதில் நிறைய கேள்விகள் நம்முடைய நடப்பு செய்தியிலிருந்து வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதில் ஒரு சில மாணவர்கள் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க, சூப்பர், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உடனடியாக கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ்ஐ மட்டும் இல்லை, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி நம்முடைய நடப்பு செய்திகளை தாண்டி தான் கேள்விகள் வரணும். அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டு இதுக்காகவே ஒரு அர்ப்பணிப்போட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். என்கரேஜ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 21 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள் அந்த மாதிரி தான், ஓகேவா. டிசம்பர் 21 நடப்பு செய்திகளில் இன்றைய உள்ளடக்கத்தின் நடப்பு நிகழ்வுகள் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஒரு தலைப்பு செய்தி மாதிரி பார்த்துக்கோங்க. அதிக காப்புரிமை பெற்ற மாநிலங்கள், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி உள்ளே பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தொல்லியல் அருங்காட்சியகங்கள், புறநை அருங்காட்சியகம் உட்பட இன்னும் ஒரு 2-3 முக்கியமான தொல்லியல் அருங்காட்சியகங்கள் தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி யானை பாதுகாப்பு திட்டங்கள், சமீபத்தில் அஸ்ஸாமில் ரயில் மோதி ஒரு 7க்கு மேலே யானைகள் இறந்திருக்குது. அந்த யானைகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இயற்கை கருப்பொருளில், சரி, இயற்கை கருப்பொருளில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய விமான நிலையம், சரிங்களா, சமீபத்தில் ஒரு மாநிலத்தை திறந்திருக்கிறாங்க. அது என்ன, ஓகேவா, அது எதுக்கு அந்த இயற்கை கருப்பொருள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சமீப காலமாகவே முட்டை, அந்த பிராய்லர் முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையில் ஒரு மருந்து வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்தியில் வந்திருக்குது. அந்த முட்டையை பயன்படுத்துறதுக்கு நிறைய பயந்து இருக்கும்போது ஒரு நைட்ரோஃபியூரான் அப்படிங்கிற ஒரு மருந்து பயன்படுத்துவதற்கு தடை வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான செய்தி என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ராம் சுடர் அவர்கள் சமீபத்தில் காலமாக இருக்கிறாங்க. ராம் சுடர் அவர்கள் நிறைய முக்கியமான சிலைகளை உருவாக்கியவர். அவர் என்னென்ன சாதனை படுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இறுதியாக வழக்கம் போல கேட்குறேன் அந்த சூப்பர் 6 கேள்விகள். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே அவ்வளவு நல்ல விஷயங்களை கரெக்டாக எக்ஸாமுக்காக என்ன தேவையோ அதை சொல்லிகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியில் பார்த்துக்கலாம் நினச்சிடக்கூடாது மக்களே. இப்போதுலேருந்தே நம்ம ஒரு எஃபர்ட் போட்டால் தான் போட்டித் தேர்வில் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்க முடியும் மற்றவங்களை விட. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 21 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு செய்தி. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம், முன்னணி அப்படின்னு வந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கும், கவனமாக இருந்துக்கும், சரிங்களா. பாருங்கள், அதிக எண்ணிக்கையில் காப்புரிமை தாக்கல், சரியா, தமிழ்நாடு முதலிடம். அதாவது தொழில் வழிகாட்டி நிறுவனம் ரீசெண்டாக ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு பட்டியலை. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக கண்டுபிடிச்சி அதற்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, பேட்டன் ரைட்ஸ், இந்த காப்புரிமை, அந்த காப்புரிமை பெறுவதற்கு விண்ணப்பம் வழங்கினதில் இந்தியாவிலே டாப்பில் இருக்க ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காப்புரிமை பதிவுக்காக அளிக்கப்பட்ட 68,201 விண்ணப்பங்களில் தமிழ்நாடு மட்டும் 15,440 காப்புரிமைகளை பதிவு செய்துள்ளது. மொத்த காப்புரிமைகளில் அந்த விண்ணப்பம் கொடுத்ததில் தமிழ்நாடு மட்டும் 23% பங்கினை கொண்டுள்ளது. ஞாபகம், கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, சரியா. ஜஸ்ட் இது விண்ணப்பம் தான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கடந்த 2022, 23, 24 நிதியாண்டோடு ஒப்பிடுகையில் 24-25 நிதியாண்டில் 9,565 தற்போது 15,440 அதிகரித்துள்ளது அந்த காப்புரிமை பதிவு பட்டியல், ஓகேவா. ரொம்ப முக்கியமானமா, இந்த 62% வளர்ச்சியானது மாநிலத்தில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள், ஓகேவா, இது தவிர ஆராய்ச்சி பணிகள் அதிவேகமாக விரைவுபடுத்தப்பட்டு வருவதை பிரதிபலிக்கிறது. உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு அரசு நிறைய சூப்பரான ஒரு முயற்சிகள், உதவிகள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கம்மா. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த காப்புரிமைகள் விண்ணப்பம் வழங்கினதில் இந்தியாவில் டாப்பில் இருக்கா தமிழ்நாடு. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்விக்கலாமா? WIPO என்ற அமைப்பின் விரிவாக்கம் என்ன? விப்போன்னு சொல்லுவாங்க, WIPO, சரியா.
அந்த விபோ அப்படிங்கிற பேரை சொன்னாலே தெரியும். நான் இப்போ நம்ம சொன்ன தமிழ்நாடு செய்திக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நெட்டில் போட்டு பார்த்துட்டு மறக்காமல் இதை ஒரு போனஸ் கேள்வியாக பதில சொல்லுங்கம்மா, ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக பொருணை அருங்காட்சியகம். தொடர்ந்து செய்தியில் எது வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஞாபகம் மக்களே, பொருணை அருங்காட்சியகம். சரியா? திருநெல்வேலி மாவட்டம். சரியா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இது எதை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் 3200 ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றும் வகையில் கிட்டத்தட்ட 56 கோடிக்கு மேலாக செலவிட்டு இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் எதெல்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை. இந்த 3 இடங்கள் எங்கேமா இருக்குது? ஆதி, சிவ, கொற்கை அல்லது கொற்றவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த 3மே தூத்துக்குடியில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் துலுக்கர்பட்டி. இங்கெல்லாம் இந்த இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் தொல்லியல் துறையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த டைமில் கிடைக்கப்பட்ட முக்கியமான பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு தான் எந்த அருங்காட்சியகம் திறந்து வச்சிருக்கிறாங்க? பொருணை அருங்காட்சியகம். திறக்கப்பட்டுள்ள மாவட்டம் திருநெல்வேலி. 100% இது எதிர்பார்க்கலாம் அடுத்த சீசனில் வர்ற எக்ஸாமில். ஓகேவா? சரி, இது பொருணை அருங்காட்சியகம். இதே மாதிரி 2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இன்னும் ஒரு 2-3 முக்கியமான சில தொல்லியல் அருங்காட்சியங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அதில் ஒன்று இப்போ நம்ம பார்த்த என்னதுமா? பொருணை அருங்காட்சியகம். சரியா? பொருணை அருங்காட்சியகம் அது நெல்லை. சரியா? நெல்லைன்னா திருநெல்வேலி மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக கீழடி. சரியா? சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் சூப்பராக நடந்துட்டு இருக்குது. அந்த கீழடியை சுற்றி இருக்கிற பிற ஊர்கள் எந்தெந்த இடங்கள்மா? கீழடி பக்கத்தில் இருக்க மற்ற சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்கள் கொந்தகை, மணலூர், அகரம். சரி, கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம். ஒரு அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கீழே இருக்க மண்ணை தோண்டி ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி இதை லிங்க் பண்ணிக்கோங்க. நான் தூத்துக்குடிக்கு சொன்னேன்லம்மா, ஆதி, சிவ, கொற்கை அல்லது கொற்றவை 3 பேருமே இந்துக்களுக்கான முக்கியமான தெய்வங்கள். 3 பேருமே தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிவகங்கையில் கீழடி. சரியா? கீழடி அப்படின்னா கீழே, கொந்தகையில் அந்த கைங்கிற வார்த்தையை அண்டர் பண்ணிக்கோங்க. கொந்தகை, கை, மணலூர் கீழே கையை விட்டு, அதாவது கீழடி அப்படின்னா அது ஞாபகம் சார். கீழடி, கொந்தகையில் அந்த கைங்கிற வார்த்தை அண்டர் பண்ணிக்கோங்க. கீழே கையை விட்டு மணலை அகற்றவும், அதாவது அகரவும் அப்படிங்கிற மாதிரி அந்த அகரம் இடம் இருக்குல்ல, அதை லிங்க் பண்ணிக்கோங்க. கீழே கையை விட்டு மணலை அகற்றவும், அது அள்ளவும். அள்ளுனா பூமிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு புதிய பொருட்கள் கிடைக்கலாம். அதுக்கு பேர் தான் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள். எந்த மாவட்டத்தில்? சிவகங்கை மாவட்டம். அதே மாதிரி நாவாய் அப்படிங்கிற பேரில் இந்த கீழடி அருங்காட்சியகம் ஒரு திறந்த வெளி அருங்காட்சியகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நாவாய் அப்படிங்கிற பேரில் ஒரு அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு அருங்காட்சியகம் திறக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாவாய் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது? ராமநாதபுரம். சரியா? பண்டைய பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு தான் அந்த நாவாய் அருங்காட்சியகம் அமைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. எந்த மாவட்டத்தில்? ராமநாதபுரம். நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களோட மாவட்டம். அடுத்து நொய்யல். சரியா? நொய்யல் அப்படிங்கிற பேரில் ஒரு அருங்காட்சியகத்தையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த மாவட்டத்திலமா? ஈரோடு. ஈரோட்டில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்ற ஒரு இடம் கொடுமணல். அதுக்கப்புறமா ஈரோடு, கொடுமணல், வெள்ளோடு. சரியா? ஈரோடு, வெள்ளோடு, கொடு. சரியா? டுன்னு வந்துச்சுனாலே ஈரோடு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஈரோடு, வெள்ளோடு, கொடு, மணல். டுன்னு வந்துச்சுனாலே இதோ லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ தூத்துக்குடி சொன்னாலும் ஆதிசிவன், கொற்கை. அதுமாதிரி சிவகங்கையில் கீழே கையை விட்டு மணலை அகற்றவும், அகரவும். அப்படியே செட் ஆகுதா? அதே மாதிரி ஈரோடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டூன்னு வந்துச்சுனாலே எந்த மாவட்டம்? ஈரோடு, மறந்துடாதீங்க. சரிங்கம்மா? இந்த 4 அருங்காட்சியகங்கள் கண்டிப்பாக வரும் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்கம்மா. அடுத்தபடியாக இந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக போட்டித் தேர்வுகளில் அந்த முக்கிய புத்தகங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கு தான். புத்தகத்தின் பெயர் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, இரும்பின் தொன்மை. சரி, இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய ஆசிரியர்கள் யார் பார்த்தீங்கன்னா, முனைவர் க. ராஜன் அவர்களும் ஈரா சிவானந்தம் அவர்களும் 2 பேரும் இணைந்து ஒரு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது யாரால் வெளியிடப்பட்டது? அதுதான் இதில் முக்கியம். தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையினால் 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறை எப்போ உருவாக்குனாங்க? 1861. ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சரியா? 1861. அது உருவாக்கப்பட்ட 100வது ஆண்டு 1961 தான் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. மறக்கக்கூடாது. அந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் எதை வெளியிட்டுருக்கிறாங்க? இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டுருக்கிறாங்க. சரிங்களா? இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன?
அந்த இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்தபடியாக சரி, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது செய்தியாக பாருங்கள். இரும்பின் தொன்மை புத்தகத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்ததை ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் கிடைத்த சான்றுகளின் மூலம் நிரூபிக்கிறது. அப்போ இரும்பு தோன்றிய இடம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடை சொல்கிறாங்க. ஓகேவா? அதை நிரூபிக்கிற மாதிரி ஆதிச்சநல்லூர், சிவகலையில் கிடைச்ச சில பொருட்கள் இதை நிரூபிக்கிறது. கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை வந்துட்டு உருக்கும் வசதி இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த புத்தகத்தின் மூலமாக இரும்பின் தொன்மை மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆதிச்சநல்லூர், சிவகலை எந்த மாவட்டம்? தூத்துக்குடி. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். இந்தியன் ஜாகிரபிலையும் சொல்லலாம், சரியா, சுற்றுச்சூழலையும் சொல்லலாம். பாருங்கள், லோகப்பிரியா கோபிநாத் படோலாய் சர்வதேச விமான நிலையம், ஷார்ட்டா LGBI, சரி, எல்ஜிபியா அப்படிங்கிற ஒரு விமான நிலையம் ரீசனாக நியூஸில் வந்திருக்குது. இது எங்கே திறக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தி, அஸ்ஸாம் தலைநகரம் கவுகாத்தியில் டிசம்பர் 20, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த விமான நிலையத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, இயற்கை கருப்பொருளில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமான நிலைய முனையம் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இயற்கை கருப்பொருள் அப்படின்னா இந்த விமான நிலையத்திற்குள்ள இருக்கிற உள் அலங்கார கட்டமைப்புகளில் 1.42 லட்சம் மெட்ரிக் டன் மூங்கில்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் அப்படின்னாலே மூங்கில்கள் தான். மூங்கில்கள் அவங்களுக்கு முக்கியமான வருமானத்தை கொடுக்கும். அந்த மூங்கில்களை கொண்டு அங்கே உள்கட்டமைப்பு, சரி, அந்த மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, சைடில் ஒரு டெக்கரேஷன் எல்லாமே மூங்கில்களை கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இயற்கை கருப்பொருளில் உருவாக்கப்பட்ட இந்தியா முதல் விமான நிலையம் என்ற ஒரு விமான நிலைய முனையம் என்ற சாதனை யாரை படைச்சிருக்கிறாங்க? கவுகாத்தில் சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ள லோகப்பிரியா கோபிநாத் படோலாய் சர்வதேச விமான நிலையம், ஷார்ட்டா LGBI மறக்கக்கூடாது. இந்த விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் 80 அடி உயர அஸ்ஸாமின் முதலாவது முதல்வர் கோபிநாத் படோலாய் சிலையை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளாவே ராம் சுடர் சொல்லி பேசிட்டே இருந்தோம். சரியா? பாருங்க, யார் சிலைமா? அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சரான கோபிநாத் படோலாய் அவர்களின் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருந்தாங்க. இந்த சிலை அண்மையில் காலமான, சரியா, இந்தியன் புகழ்பெற்ற சிற்பி ராம் சுடர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. இன்னொரு சிறப்பு சொல்லி பாருங்க, ராம் சுடர் அவர்கள், சரிங்களா, உலகின் உயரமான சிலை, ஒற்றுமையின் சிலை, வல்லபாய் பட்டேல் சிலை, அதை உருவாக்குனதும் ராம் சுடர் அவர்கள் தான். அதே மாதிரி இந்தியன் பார்லிமெண்ட்ல அமர்ந்த நிலையில தியானம் செய்கிற மாதிரி இருக்கிற காந்திஜி அவர்களின் சிலை, கம்பீரமாக குதிரை மேலே இருக்கிற மகாராஜ் சத்ரபதி சிவாஜி அவர்களின் சிலை, இது எல்லாத்தையும் உருவாக்கியவர் ராம் வஞ்சி சுதர் அவர்கள். தன்னுடைய 100வது வயதில் சமீபத்தில் காலமாக இருப்பாங்க. அவர் தான் இந்த சிலையும் அஸ்ஸாமின் ஃபர்ஸ்ட் சிஎம்மான கோபிநாத் அவர்களின் சிலையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்குது. ஓகேவா? சரி, இன்னொரு கூடுதல் செய்தி பாருங்க, உலகின் 100% 100% சூரிய சக்தியில் இயங்கும் முதல் விமான நிலையம் திறக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை மாநிலமான கொச்சி. ஓகேவா? இந்த வருஷம் 2024. அதே மாதிரி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பரந்தூர் விமான நிலையம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் பசுமை விமான நிலையம், சரி, கிரீன் ஏர்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, சூப்பரான ஒரு செய்தி பார்த்துருக்கோம். மறக்காதீமா, அஸ்ஸாமில் புதுசாக ஒரு ஏர்போர்ட்டு, என்ன சிறப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கவனமாக இருக்கும். சரியாம்மா? அடுத்தபடியாக இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்கள். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது, முக்கியமாக SSC RRB எக்ஸாமில் இது கேட்டுக்கிறாங்க, SI தேர்வில் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி, இந்த வருஷம்லாம் இதுக்கு முன்னாடி. சரியா? பார்த்துக்கோமா, கஜ் சுரக்ஷா பாருங்க, கஜ சுரக்ஷா, கஜமுகன், எலிஃபண்ட் சேஃப்டி. கஜமுகன்னா ஞாபகத்தில் 6 முகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஜ அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் யானைகள். ஓகேவா? கஜ் சுரக்ஷா அதாவது யானை பாதுகாப்பு என்பது யானைகளுடன் ரயில் மோதுவதை தடுக்க இந்திய ரயில்வேயினால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஏஏ அடிப்படையிலான ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பின் ஒரு பெயராகும். சரி, இந்த இன்ட்ரூஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நேற்றைய தினத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாமில் ரயில்கள் மோதி ஒரு 7க்கு மேற்பட்ட யானைகள் உயிரிழந்தது. ஒரு ரயில் மோதி இறந்து போயிருக்கு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் 7 யானைகளுக்கு மேலாக உயிரிழந்திருக்கு. இப்போ அது எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? அப்படி ரயில்கள் யானைகள் மீது மோதி அந்த யானைகள் உயிரிழப்பை தடுப்பதற்காகவே ஒரு திட்டம், சரியா, தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? கஜ் சுரக்ஷா, அதாவது யானை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே. ஓகேவா? என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக யானைகள் தண்டவாளத்தில் வருவதிலிருந்து
200 மீட்டர் தூரம் வரை அவற்றின் இருப்பை இது அடையாளம் காண முடியும். அதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலமாக யானை அந்த ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி சிக்னல் கொடுத்துருவாங்க. இப்போ பக்கத்தில் யானை வருது பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலாம், அந்த ரயில்களை மெதுவாகவோ சரிங்களா அல்லது நிறுத்தியோ ஒன்றும் பண்ணிக்கலாம், கவனம் வந்துக்கலாம். இதன் மூலமாக தான் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. எந்தெந்த மாநிலங்களில் இந்த கஜ சுரக்ஷா வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. பயன்படுத்தப்படும் பகுதிகள், அதாவது அதிகளவு ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். ஓகேவா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், ஒடிசா, ஜார்க்கண்ட், கேரளா மற்றும் நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ கஜ சுரக்ஷா எதற்காக? யானைகள் ரயில்கள் மோதி உயிரிழப்பதை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் கஜ் சுரக்ஷா. ஓகேவா, மறக்கக்கூடாது. இந்தியன் ரயில்வே தொடங்கினது. அதே மாதிரி அதோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, ப்ராஜெக்ட் ரீஹேப்னு சொல்லுவாங்க. சரியா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரெடியூசிங் எலிஃபண்ட் ஹியூமன் அனிமல் அட்டாக்ஸ் யூசிங் பீஸ் திட்டம். அதாவது ஒரு யானைகள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு, மறக்காது. ஒரு ரூட்டில் போனால் அதே ரூட்டில் மனிதர்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படி யானைகள் தண்டவாளங்களை ஒரு காட்டுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரயில் ட்ராக் போயிட்டுருக்கோம், அந்த ரயில் தண்டவாளங்களை யானைகள் கடந்து போகும். அன்டைமில் திடீர்னு பகல் நேரத்தில் அன்டைமில் வரும்போது இந்த ரயில்கள் அந்த யானைகள் வருவதை கவனிக்கணும். என்னாகும், அந்த ரயில்கள் அதை மோதி சாகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரயில்வே தண்டவாளங்களை தாண்டி மனிதர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ளே அந்த யானைகள் வரக்கூடாது. இதை தடுப்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த யானைகள் வழக்கமாக வரக்கூடிய அந்த ரயில் தண்டவாளங்கள் பக்கத்தில் அந்த தேனீக்கள் அடங்கிய அந்த கூண்டை வந்து கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. அது ஒரு சின்ன வேலி மாதிரி அமைச்சு அந்த வேலியில் தொங்கிட்டுருப்பாங்க. யானைகள் அதை கிராஸ் பண்ணி வரும்போது என்னாகும், அது வந்து அப்படியே யானைகள் வந்து அப்படியே அசைக்கும் போது அந்த தேன் கூடானது அப்படியே அசையும் போது உள்ள இருக்க தேனீக்கள் களையும். தேனீக்கள் வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த யானையோட காதுக்கு பக்கத்தில் சுற்றும் போது என்னாகும், யானைக்கு தேனீகளோட அந்த சத்தம் பிடிக்காது. அதனால் இதுக்கப்புறம் போனால் வேறு ஏதோ டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை என்ன செய்யுமா, அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு வந்த வழியே திருப்பி காட்டுக்குள்ளே போயிடுமா. அப்படி தேனீக்களை கொண்டு யானைகள் ரயில்வே ட்ராக்கை தாண்டி வரக்கூடாது. இதன் மூலம் மனிதர்கள் வசிக்கிற பகுதிக்கு வரக்கூடாது. வந்தன்னாகும், மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே பெரிய ஒரு மோதல் ஏற்படும். இப்படி யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த மோதலை தேனீக்களை கொண்டு இந்த யானைகளை விரட்டும் பணிக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் ரீஹேப் அப்படிங்கிறது. சரிங்களா, நோக்கம் யானைகளை காயப்படுத்தாமல் தேனீக்களை கொண்டு மனித குடியிருப்புகளில் இருந்து விரட்டுவதாகும். இது பொதுவாக எங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் அஸ்ஸாமில். சரியா, இந்தியாவிலேயே அதிகப்படியான யானைகள் உள்ள மாநிலம் எதுமா, கர்நாடகா எண்ணிக்கையின் அடிப்படையில். அதே மாதிரி அதிகப்படியான யானை சரியா அந்த ரயில்கள் மோதி உயிரிழக்குது அப்படின்னா அது வந்து அஸ்ஸாம். இங்கே தான் இந்த ப்ராஜெக்ட் ரீஹேப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதே மாதிரி தான் நம்ம என்ன பார்த்துருக்கோமா, கஜ் சுரக்ஷா ரீஹேப் திட்டம் யானைகள் பாதிப்பதற்கான முக்கியமான திட்டம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சுகாதாரம் செய்தின்னு சொல்லலாம், அல்லது இது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தின்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு மருத்துவம் தொடர்பான செய்தின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், நைட்ரோஃபியூரான் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளை பயன்படுத்த தடை. ஓகேவா, ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா முட்டைகளை பயன்படுத்தாதீங்க, அதில் கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகள் இருக்குது. அதுக்கு காரணம் அதில் ஒரு ஆன்டிபயாட்டிக்கை சேர்க்குறாங்க. அந்த ஆன்டிபயாட்டிக் அதோட பேர் தான் என்ன சொல்கிறாங்க, நைட்ரோஃபியூரான். என்னென்னு பார்க்கலாமா, பாருங்கள். கால்நடைகள் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த நைட்ரோஃபியூரான் எனப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்தில் புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அதற்கு உலகளாவிய தடை விதிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, அப்போ கால்நடை கோழிகளுக்கு எந்த மருந்து பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக்கை நைட்ரோஃபியூரான். ஐரோப்பிய ஒன்றியமும் ஓகேவா அமெரிக்காவும் கால்நடைகள் மீது இந்த நைட்ரோஃபியூரான் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ளன. அதே மாதிரி இந்தியாவிலும் கடந்த 2011ஆம் ஆண்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறைகளின்படி கோழி பண்ணைகளின் அனைத்து நிலையங்களிலும் நைட்ரோஃபியூரான் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தினை பயன்படுத்த இந்தியாவும் தடை வச்சுருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேருந்து 2011 முதல். ரொம்ப முக்கியமானதுமா, சரி முட்டை பயன்படுத்தாதீங்க, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களே, செய்தியில் பார்த்துருப்பீங்க. அது காரணமான அந்த ஆன்டிபயோட்டிக் பெயர் நைட்ரோஃபியூரான். ஓகேவா, இந்தியாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் சரிங்களா தரமானதா அதை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பின் பெயர் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையம். சரியா, ஞாபகமா, ஃபுட் சேஃப்டி, இந்தியன் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட்டாக FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 2008. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2006. சரியா, சட்டம் 6. இந்த FSSAI அமைப்பு உருவாக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு, மறக்கக்கூடாது. சரிங்களா, இது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி வைக்கிறேன்.
ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அது வேற, இங்கே பார்க்குற சட்டம் வேற. கவனமாக பதில் சொல்லுங்கள் மக்களே, மாணவ நண்பர்களே. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ரேகா மற்றும் கஜ் சுரக்ஷா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? அடுத்தபடியாக பொருநீர் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அடுத்து நொய்யல் அருங்காட்சியகம் சேர்த்து முடிஞ்சா சொன்னால் நாவல் அருங்காட்சியகம் அதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பதில சொல்லுங்கம்மா. அடுத்தபடியாக தமிழ்நாடு தொழில் துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 4வது சூப்பர் 6 கேள்வி. 5வது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் அதிக எண்ணிக்கையில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் முதலிடம் பெற்ற இந்திய மாநிலம் எது? 6வது சூப்பர் 6 கேள்வி, கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த எந்த ஆன்டிபயாட்டிக் மருந்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதுதான் இன்றைய சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகள் கேட்டாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். மக்களே பயன்படுத்திக்கோங்க, சரியா? கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய எஃபோர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும், சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.